சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவல், சட்டப்பேரவையில் வைத்து விஜயுடன் ஏற்பட்ட கசகசப்பான சம்பவங்களைத்தான் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக காணப்போகிறோம். முதலில் விஜய் உதயநிதி மோதல். முதலமைச்சர் விஜய் சத்திய பிரமாணம் செய்த பிறகு திமுகவின் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். நிதி குறைவில் ஒரு குற்றச்சாட்டும் ஏற்பட்டது. விஜய் தனது முதல் உரையில் முந்தைய அரசு 10 லட்சம் கோடி கடனை விட்டு சென்றது என்றும் அவர் குற்றத்தை முன்வைத்திருக்கிறார். இப்படி இருக்கின்ற நிலைமையில் கஜானாவில் எதுவுமே இல்லை என்கிற மாதிரியான சில எதிர்ப்புகளையும் திமுகவுக்கு எதிராக விஜய் அவர்கள் இந்த ஒரு நேரத்தில் வைத்தார். இதற்கு மு.க. ஸ்டாலின் உடனடியாக எதிர்வினை தெரிவித்தார். சட்டப்பேரவையில் சூடான விவாதங்கள் என்ன தெரியுமா? இதற்கு சட்டப்பேரவையில் கடுமையான ஒரு வாக்குவாதங்களும் ஏற்பட்டது. விஜய் சிரிப்புடன் எல்லாத்தையும் எதிர்கொண்டாலும் திமுகவின் எதிர்ப்பு குரல் அதிகரித்துக் கொண்டேதான் இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் விஜய் அவர்கள் முதலமைச்சராகி தமிழ்நாட்டில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக எல்லா விதமான இடங்களிலும் இருந்து கேள்விகள் கேட்கப்படும் என்று அனைவராலும் கூறப்பட்டு வருகிறது. நம்ம காத்திருந்து காண்போம் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தொரு பக்கம் ஏஎம்எம்கே எம்எல்ஏ காமராஜ் வெளியிட்ட ஒரு முக்கியமான ஒரு தகவல்கள். ஆதரவு கடிதம். ஏஎம்எம்கே எம்எல்ஏ காமராஜ் டிவிகேவுக்கு ஆதரவு கடிதம் அளித்ததாக ஒரு கடிதமானது வெளியானது. தினகரன் அதற்கு ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். ஏஎம்எம்கே தலைவர் டிடிவி தினகரன் அந்த கடிதம் போலியானது என்று ஒரு குற்றத்தை சாட்டி மீடியாவிடம் நான் எல்லாத்திற்கும் ஆதாரம் காட்டுகிறேன், உங்களால் ஆதாரம் காட்ட முடியுமா என்று அனைவரின் முன்பும் இந்த மாதிரியான சில தகவல்களையும் அவர் வெளியில் கூறினார். வீடியோ காட்சி. ஆனால் இந்த டிவிக்கு காமராஜ் தானாகவே கடிதம் எழுதியதாக வீடியோவானது வெளியிட்டு தினகரனின் குற்றச்சாட்டை இது மறுத்தது. இருந்தாலும் தினகரன் ஒரு பக்கம் பதிலடி கொடுக்க, விஜய் தலைமையிலிருந்து ஒரு பக்கம் பதிலடி கொடுக்க என்று இந்த ஒரு தகவல்கள் இதுவரைக்கும் நீடித்து கொண்டேதாங்க இருந்தது. ஆனால் காமராஜின் குழப்பங்கள் என்ன தெரியுமா? ஒருபுறம் தினகரன் இபிஎஸ்க்கு ஆதரவு அளித்ததாக கூற, மறுபுறம் டிவிகேவுக்கு காமராஜ் ஆதரவு வீடியோ வெளியிட்டதால் அரசியல் குழப்பங்கள் அதிகரித்து கொண்டேதாங்க இருக்கிறது. அதனால் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை. நம்ம காத்திருந்துதான் காண முடியும். இதற்கு பின்னால் இருப்பது என்ன காரணங்கள் என்ன தெரியுமா? அரசியல் கணக்கு. டிவிக்கு 108 இடங்களை மட்டும்தான் வென்றிருந்தது. 118 வேண்டும் பெரும்பான்மை. அந்த எண்களை அடைய சிறிய கட்சிகளின் ஆதரவு கொஞ்சம் மிகவும் அவசியமானது. அதில் இந்த ஏஎம்எம்கேவின் ஒரே எம்எல்ஏ காமராஜ். அந்த ஒரே ஒரு எம்எல்ஏ என்பதால் அவரது ஆதரவு டிவிகேவுக்கு முக்கியமானதாக இருந்தது. தினகரன் டிவிகேவுக்கு எதிராக குற்றச்சாட்டை முன்வைத்துக் கொண்டிருந்தார். இபிஎஸ்க்கு ஆதரவு அளிப்பதாக அறிவித்தார். இதற்கு பின்னாடி இருப்பது என்ன தெரியுமா? டிவிகேவுக்கு பெரும்பான்மை எண்களை தடுக்க ஏஎம்எம்கேவின் எம்எல்ஏ ஆதரவை சந்தேகப்படுத்தக்கூடிய அரசியல் தந்திரமாகவும் இது அனைவராலும் பார்க்கப்பட்டது. ஆனால் சட்டப்பேரவையில் விஜயின் உதயநிதி இடையே ஏற்பட்ட அந்த கசகசப்பான வாக்குவாதங்கள், ஏஎம்எம்கே எம்எல்ஏ காமராஜ் ஆதரவு கடிதங்கள் தொடர்பான போலியான குற்றச்சாட்டுகள் மற்றும் தினகரனின் அரசியல் தந்திரங்கள் ஆகியவை அனைத்தும் தற்போது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு சூழ்நிலையவே இதுவரைக்கும் தீவிரமாக்கியுள்ளது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அரசியல் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்முடைய சேனல்களை மறக்காம சப்ஸ்கிரைப்பும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.